தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கி நாம் ஒரு யதார்த்தமான ஒரு வார்த்தையை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, அதாவது ஒரு மனிதரை பார்த்து, ஒரு உறவினரை பார்த்து நம்ம கேட்குறோம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உடம்புலாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன் அப்படின்றாங்க. இது சாதாரணமாக மனிதனுக்கு மனிதன் உரையாடக்கூடிய ஒரு வார்த்தை, சரியா? இதுக்குள்ளே ஒரு மாபெரும் சத்தியம் அடங்கியிருக்கு. இருக்கிறேன் அப்படின்றது எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த சரீரமாகிய வீட்டில் இருக்கிறாங்க. அந்த ஆத்மா அந்த சரீரமாகிய வீட்டில் இருக்குது. அந்த சரீரத்துக்கு எந்த விதமான, அதாவது அந்த வீட்டில் எந்த விதமான மிஸ்டேக் எதுவுமே இல்லை. அது சந்தோஷமாக இருக்குது. அதுதான் அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச பாஷையாக நல்லா இருக்கேன் அப்படின்றாங்க. இந்த சரீரத்தில் நீங்கள் நிலச்சி இருக்கணும் அப்படின்னா, அந்த வீட்டு எஜமானுக்கு நீங்கள் பிள்ளையாக இருக்கணும், சரியா? அந்த வீட்டு எஜமான் யார் அப்படின்னா தேவன். தேவனுக்கு நீங்கள் பிள்ளையாக இருந்தீங்கன்னா அந்த வீடு உங்களுக்கு சொந்தம். ஏன்னா தகப்பன் சொத்து பிள்ளைக்கு சொந்தம் தானே. அது மாதிரி அந்த வீடு உங்களுக்கு சொந்தமாகும். நீங்கள் அந்த வீட்டை விட்டு காலி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது நீங்கள் ஒரு வாடகைதாரராக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் இருக்கந்தாண்டி இருக்கலாம், என்றைக்காக இருந்தாலும் வீட்டை காலி பண்ணி தான் ஆகணும். இதுதான் தேவனுடைய பிள்ளைக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் உள்ள வேறுபாடு. தேவனுடைய பிள்ளை அப்படின்பது அவருடைய சொந்த வீடு, சொந்த தகப்பனுடைய சொத்தில் அவனுக்கு பங்கு இருக்குது. அதுதான் உலக நீதி. அதாவது தகப்பனுடைய சொத்து அவனுக்கு. எங்கள் அப்பா வீட்டில் நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு உரிமையாக இருப்பேன். இது ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறவன் எப்படி இருப்பேன்? அவன் அந்த வீட்டை சொந்தம் கொண்டாட முடியுமா? முடியாது. அவன் என்றைக்காக இருந்தாலும் வீட்டை காலி பண்ணி தான் ஆகணும். வீட்டு எஜமானுக்கு அவனுக்கும் சொந்தமே இல்லை, உரிமை இல்லை. வீட்டு எஜமான் பார்த்து, அப்பா வீட்டை காலி பண்ணு அப்படின்னா காலி பண்ணிவிடும். இதுதான் மனிதனுடைய பார்வையில் மரணம். வீடு உங்களுக்கு சொந்தமாக இருக்கணும்னா தேவனுக்கு பிள்ளையாக இருக்கணும். தேவனுக்கு பிள்ளையாக இருந்தீங்கன்னா உங்கள் வீடு உங்களுக்கு தான் சொந்தம். நீங்கள் அடிமை கிடையாது, சரியா? அடிமை இல்லாத பட்சத்தில் உங்கள் வீட்டில் நீங்கள் ராஜா மாதிரி இருக்கலாம். தேவன் வரும்போது மறுரூபமாக்கப்பட்டு தேவனோடு எடுத்துக்கொள்ளப்படலாம். இதுதான் இந்த வார்த்தை, யதார்த்தமான வார்த்தையில் உள்ள விளக்கம்.